வரல. எனக்கு ஒரு டவுட் வரல. சொல்கிறேன். அரசியல்வாதிகள் எதனா வயது வரம்பு எதனா இருக்கா? இந்த வயசு வரல தான் போட்டின்னு அந்த மாதிரி எதனா இருக்கா? ஏன் போட்டி போட போறியா? இல்ல எல்லாருமே இப்போ அரசியல் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வாய்ப்பு இருக்குமாண்டா? சரி, ஓகே, இருக்கு, அது இருக்கு. அது நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான வயசு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மிக உயர்ந்தபட்ச அதிகாரம் படைத்த அமைப்பு அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நபர் அப்படின்னு யாரும் இந்தியாவின் முதல் குடிமகனான குடியரசுத் தலைவர். ஓகேவா? அந்த குடியரசுத் தலைவருக்கும் அவரெல்லாம் யார் குடியரசுத் தலைவர் இருப்பாரு? துணை குடியரசுத் தலைவர் அவர். ஓகேவா? அதே மாதிரி குடியரசுத் தலைவர் ஒவ்வொரு மாநிலத்தில் ஒருத்தர் நியமிக்கும். அவர் யாரு? ஆளுநர். ஆனால் இவங்க 3 பேரும் 35 வயசு. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர். இவங்க 3 பேருக்கும் 35 வயசு கம்ப்ளீட்டா இருக்கும். நடந்துட்டு ரன்னிங்லாம் இருக்கக்கூடாது. கம்ப்ளீட் ஆயிருந்தா மட்டும்தான் அவங்க வந்து அந்த தேர்தலில் போட்டியிட முடியும். ஆமா, ஓகே. இது ஆளுநர் வந்து நியமிக்கிறார் அப்படின்னாலும் 35 வயசு பூர்த்தி அடைஞ்ச நபரை தான் நியமிக்க முடியும் ஆளுநர். ஓகேவா? இதுவே அதுக்கு அடுத்த லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 2 அவை, பார்லிமெண்ட்ல 2 அவை இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் 2 அவை இருக்கு. ஓகேவா? அப்போ அந்த பார்லிமெண்ட் 2 அவை என்ன சொல்லணும் அப்படின்னா மக்களவை, மாநிலங்களவை. இப்போ மக்களவை என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கல்ல. இப்போ எம்பி எலெக்ஷன்லாம் சொல்றோம் பத்தியா, அதுக்கு அதில் போட்டின்னு அப்படின்னா 25 வயசு கம்ப்ளீட்டா இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு எம்பிக்கும். லோக்சபா எம்பி. இதுவே ராஜ்யசபானா 30 வயசு. ராஜ்யசபானா 30 வயசு. ஓகேவா? ஸோ அப்போ லோக்சபானா 25, ராஜ்யசபானா 30. அதே மாதிரி தான் மாநிலத்தில் வரும்போது சட்ட மேலவை, சட்டப்பேரவை. சட்ட மேலவைக்கு அங்க எப்படி ராஜ்யசபா 30 சொன்னேன், அதே மாதிரி தான் இங்கேயும் 30. சேம் பேட்டர்ன். ஓகே. ஆனா இங்க வந்து பார்த்தா லோக்சபா 25 சொல்ல பத்தியா, அதே மாதிரி சட்டப்பேரவைக்கு 25 வயசு. என்ன ஆடுறோம் அதே தான் இங்க. அந்த 2 அவை மேலவைக்கு 30, கீழவைக்கு 25. இதே மாதிரி இங்கே மேலவைக்கு 30, கீழவைக்கு 25. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம முதலமைச்சர், பிற அமைச்சர் இருக்காங்களா, அதே மாதிரி வந்து பிரதம அமைச்சர். ஓகே. இவங்களுக்குமே வந்து பார்த்தோன்னா குறைந்தபட்ச வயது வரம்பு 25 வயசு. 25 வயசுல பிரதமர் ஆயிடலாமா? ஆயிடலாம். ஓகே. அதாவது ஒன்று தேர்ந்தெடுக்கணும். எல்லா எம்பிஸ், எல்லா அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டும். லோக்சபா வந்து ஃபுல்லா வந்து அதிகபட்ச பெரும்பான்மை கொண்ட உறுப்பினர் தானே, தலைவரை தான் தேர்ந்தெடுப்பாங்கல்ல. அதே மாதிரி உன் கட்சி ஜெயிச்சிச்சுன்னா நீ வந்து பிரதமர் ஆயிடலாம். ஓகேவா? 25 வயசு ஆயிட்டா ஆயிட முடியாது. கட்சியில ஆனா 25 வயசு தான் நீ எலிஜிபிள் தான். ஓகேவா? இதுக்கு அடுத்தது யார் வருவாங்க அப்படின்னா இப்போ உள்ளாட்சி தேர்தல் இருக்க லோக்கல் பாடி எலெக்ஷன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா 21 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தாலே போதும். இப்போ பெண்ணின் திருமண வயது 21 போட்டிருப்பாங்கல்ல, அது 21 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தாலே இந்த வார்டு கவுன்சிலர் மெம்பர் இது எல்லாமே போட்டிடலாம். புரிஞ்சுதா? உள்ளாட்சி தேர்தல். ஆனா நல்லா கவனிச்சுக்கோ, இவங்க யாருக்குமே அதிகபட்ச வயது வரம்பே கிடையாது. சாகிற வரைக்கும் வந்து பார்த்தோன்னா எலெக்ஷன்ல நிக்கலாம். எல்லாருக்கும் 5 வருஷம். 5 வருஷம். ஓகேவா? இதுல மேலவை சொன்ன பத்தி அவங்களுக்கு மட்டும் 6 வருஷம் வரும். ராஜ்யசபாவுக்கும் சட்ட மேலவைக்கும் மட்டும் 6 வருஷம். மீதி எல்லாருக்கும் 5 வருஷம் தான். 5 வருஷம் தான். அதுக்கப்புறம் அவங்க சாவறதுக்குள்ள எத்தனை டைம் வேணாலும் எத்தனை நாளைக்கு சாவ போறது இன்னைக்கு கூட மனு தாக்கல் பண்ணி கூட பாடலாம். ஆமா, அது எத்தனை முறை வேண்டுமானாலும் போட்டிடலாம். ஓகே. வயது வரம்பு கிடையாது. வயது உச்ச வரம்பு கிடையாது. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. நோட் பண்ணி வச்சுக்கோ.